ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சந்திரகலா என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லியிருக்காங்க. சாமுண்டீஸ்வரி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த கார்த்திக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, இப்போ வேணால் நான் அவனை அடக்கலாம், ஆனால் எப்படி ரேவதிக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீ கவலைப்படாதக்கா, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, கார்த்தியை பற்றி இப்போ எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அவங்க மாமாக்காக அவன் விஷயத்தை ரேவதிக்கிட்ட சொல்ல மாட்டான். ஆனால் ஒரு வேளை திருப்பியும் அந்த டாக்டர் ரேவதிக்கிட்ட எதனா சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சந்திரகலா அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவள் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லும்போது, எப்படி சந்திரா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, அவள் இந்த ஊரில் இருந்தால் தானே போயிட்டு ரேவதிக்கு சாட்சி சொல்வா, அதனால் அவளை இல்லாதபடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, டாக்டரை போய் மீட் பண்ணுறாங்க. டாக்டர் சந்திரகலாவை பார்க்கும்போது, இந்த மாதிரி என்ன உங்கள் பொண்ணு எவ்வளோ தைரியமாக அந்த கார்த்திகிட்ட விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது என்ன சந்திரா, என் பொண்ணு கார்த்தி என் பொண்ணை காப்பாற்றினால ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டா, மொத்தப்படி அவள் வேணும்னேலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, டாக்டர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஒன்று சொல்கிறேன், ஒழுங்காக கேட்டுக்கோங்க. இந்த வீடியோவை இப்போ நான் அனுப்பிச்சா நீங்கள் ஜெயிலுக்கு தான் போவீங்க. நீங்கள் பணம் வாங்கின வீடியோ என்ன சும்மாவா, இப்போ உடனே உங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, பண்ண வைக்கட்டா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அப்படிலாம் பண்ணாத சந்திரா, அப்புறமேட்டு நானும் என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுவோம், ஏன்னா எங்கள் ப்ரொஃபஷன் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதை கேளுங்க, என்ன சொல்லு சந்திரா, நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்டர் பேசுகிறாங்க சந்திரகலா கிட்ட. நீங்கள் இந்த ஊரை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சந்திரா, திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த சொல்கிற, நீ ஊரை காலி பண்ணுன்னு சொன்னால் திடுதிடுப்புன்னு நாங்கள் இங்கே போவோம், எங்களுக்கு யாரை தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது. எப்போ ரேவதி கிட்ட இந்த விஷயம் அரசல் பரசலாக தெரிய வந்ததோ, நீங்கள் இருக்கிறது நல்லதே கிடையாது. ஒருவேளை நாளைக்கு உங்கள் பொண்ணு அந்த கார்த்தியை கூட்டிகிட்டு சாட்சி சொல்ல வச்சுட்டா என்ன பண்ணுறது, அதனால் இங்கே இருக்கவே கூடாது. எங்கள் அக்கா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா, நீங்கள் ஊரை விட்டு காலி பண்ணுங்கள், நீங்கள் காலி பண்ணாமல் இங்கேயே இருக்கலாம்னு நினச்சிங்க, அவ்வளோதான், அதுக்கப்புறம் உங்கள் வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன், அப்புறம் நீங்கள் ஜெயிலுக்கு தான் போவீங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. இப்போது நம்மளோட டாக்டர் வேறு வழி இல்லாமல், சரி சந்திரா, நீ சொன்ன மாதிரியே நாங்கள் வேறு இடத்துக்கு எங்கேயாச்சும் போயிடுறோம், இதோடு இந்த விஷயத்தை விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் நடந்துக்கிறது பொறுத்து தான் இருக்குது, நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாக ஊரை விட்டு காலி பண்ணுங்கள், காலி பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயே இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நான் சொன்னபடி தான் செய்வேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ டாக்டர் வேறு ஊருக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதிக்கே உண்மை தெரிய போகுது. எப்படின்னா, நம்மளோட ரேவதிக்கு கூப்பன் வருது, இந்த மாதிரி ஃபாரின் ட்ரிப்பு கோவாக்கு போகிற மாதிரி கூப்பன் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு ரேவதி நேரில் போய் விசாரிக்கிறாங்க. நான் ஸ்கூட்டி தானே எடுத்தேன், புல்லட்டில் நான் எடுக்கவே இல்லையே, எப்படி எனக்கு கூப்பன் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்த்திங்கன்னா ரேவதி போகிறாங்க. சரி, நேரிலே போய் விசாரிக்கலாம். அவங்க ஃபோனில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் நீங்கள் நேரில் விசாரிச்சுக்கோங்க, எங்கள் மேனேஜர் வந்துடுவாங்க, அவர் உங்களுக்கு விளக்கமாக சொல்வார் என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா நானே புதுசாக தான் ஜாயின் பண்ணேன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரேவதி, சரி நம்ம போயிட்டு நேர்லேயே விசாரிக்கலாம். ஒரு பக்கம் ரேவதி கார்த்திகிட்ட காதலை சொல்கிறதுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி நான் அவனை லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபோன் மூலிமா சொல்லலாமா இல்லை நேரில் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. மாமாவோட கண்ணை பார்த்து நான் காதலை சொல்லணும், அது எப்படியாவது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கும்போது உண்மை தெரிய வருது. அதாச்சும் இந்த மாதிரி கார்த்தி தான் தன்னோட புருஷன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கோசம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிசிடிவி வீடியோ காட்டுறாங்க. அதாச்சும் நம்மளோட ரேவதி அந்த புல்லட்டு வாங்கின ஆஃபீஸ்க்கு, பைக் வாங்கின ஆஃபீஸ்க்கு நேரடியாக போய் ரேவதி கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு கால் பண்ணது யார், இந்த மாதிரி எனக்கு கூப்பன் வந்திருக்கு கோவா ட்ரிப் போகிறதுக்கு ஜோடியா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க மேடம் நான் தான் பேசினேன், ஆனால் மேனேஜர் உள்ளே வந்திருக்காரு, நீங்கள் போயிட்டு என்ன எதுன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ரேவதி என்ன பண்ணுறாங்க, மேனேஜரை பார்க்குறதுக்கு உள்ளே போகிறாங்க. சொல்லுங்கள் மேடம், உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியணும், நீங்கள் ஏதோ ஃபோனில் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ ரேவதி கேட்குறாங்க, நான் எப்படிங்க புல்லட்டுக்கு எனக்கு கூப்பன் வந்திருக்கு, நான் தான் இன்னும் நான் புல்லட்லாம் எதுவும் வாங்கலையே, ஸ்கூட்டி தான் வாங்கியிருந்தேன், அது உங்கள் கம்பெனியில் நான் வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை மேடம் நீங்கள் 1 இயருக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இல்லைங்க நான் வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஓ நம்பலையா நீங்கள் தான் உங்கள் ஹஸ்பண்டோட வந்து வாங்கியிருந்தீங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க அப்படின்ற ரேவதி சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகலை என்ன மேடம் சொல்கிறீங்க, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் புல்லட் வாங்கியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்த்திக் இருக்கிற வீடியோ, அதாச்சும் சரி நீங்கள் நம்பலைன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணால் இருக்குது, நீங்கள் வேணால் பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து பார்க்குறாங்க. ரேவதிக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மை தெரிய வருது. ஏன்னா வந்து கார்த்தி இருந்தாலும் இல்லைனாலும் அது பிரச்சனை இல்லை, ரேவதி கழுத்தில் தாலி போட்டிருக்காங்க, அந்த உண்மை வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருது ரேவதிக்கு. இப்போது நம்மளோட ரேவதிக்கு இந்த மாதிரி எல்லாரும் நம்மளை ஏமாத்துறாங்க, முக்கியமாக அம்மாவே நம்மளை ஏமாற்றிருக்காங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. பின்னாடி யார் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து வராரு. அந்த உண்மை எல்லாமே வந்து அப்போது நம்மளுக்கு கார்த்தி கூட தான் முன்னாடியே கல்யாணம் ஆயிருக்கு, அம்மா இதை மூடி மறைச்சி இதை வச்சு விளையாடிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மை வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் பேர் வந்து கார்த்தின்னு எங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கு மேடம் அப்படின்னு சொல்லும் போது, அப்போது அவரோட ஃபுட்டேஜில் அவர் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி இருங்க வெயிட் பண்ணி பாருங்கள் நான் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளோட ரேவதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஃபுட்டேஜை வந்து பார்க்கும்போது கார்த்தி வந்து பின்னாடி வந்து இருந்திருக்காரு, அவங்களோட இமேஜ் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கு. கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்த்திக் ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி என்ன பண்ணியிருக்காங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து கார்த்திக் இந்த கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பைக்கை வந்து வாங்கி சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே நம்மளோட ரேவதிக்கு வந்து இந்த விஷயம் நடந்து போய் வந்து பார்த்திங்கன்னா பழசெல்லாம் மறந்து போயிருக்கு. கார்த்தி வந்து அந்த ஃபுட்டேஜில் தெரியலனா கூட கண்டிப்பாக ரேவதிக்கு கல்யாணம் ஆயிருக்குன்ற உண்மை மட்டும் தெரிய வந்திருக்கு. ஆனால் அது கார்த்தின்னு தெரிய வருமா அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா வந்து கார்த்தி இருக்கிற ஃபுட்டேஜ் இல்லைனாலும் ரேவதி வந்து கழுத்தில் தாலியோட குங்கமஞ்சாவோட இருக்கிறாங்க. ஸோ கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி தான் அதில் இருக்காங்க. ஸோ அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது நம்மளோட ரேவதிக்கு எல்லா விவரமும் தெரிய வந்து வீட்டில் வந்து தாம் தூம்னு கத்துறாங்க. அதாச்சும் இந்த மாதிரி புல்லட் ஆர்டர் பண்ண போன ஃபுட்டேஜ் வந்து எனக்கு காமிச்சாங்க. இப்போ அவங்கக்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இந்த ஃபுட்டேஜை வந்து எனக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து தாராளமாக அனுப்பலாம் சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கார்த்தி ரொம்பவே வந்து அந்த அம்மன் முன்னாடி, அதாச்சும் அவங்களோட ஊர் கலசம் சாத்துற அம்மன் முன்னாடி வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, நம்மளுக்கு ஏன் இந்த நிலமை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து உண்மை தெரிஞ்சுமே ரேவதி கிட்ட சொல்ல முடியல, அத்தை வந்து புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க, நீ உண்மையை சொல்லினா நான் என்னோட தாலி அறுத்து எரிஞ்சிருவேன், நீ மாமாவையும் கூட கூட்டிகிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்மளோட கார்த்தி அத்தை நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுன்றது எனக்கு தெரியும், நீங்கள் வந்து தப்பு பண்ணுறதே வந்து உங்கள் கூட இருக்கிறவங்கள வந்து தப்பானவங்கள நம்புறது மட்டும்தான், அந்த தப்பை நீங்கள் திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது சாமுண்டீஸ்வரி அதையெல்லாம் எனக்கு தெரியும், நீ வந்து இந்த குடும்பத்தில் வந்து சேர்ந்துடலான்னு நினைக்காதுன்னு சொல்லிட்டு அதே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட ரேவதி வந்து விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. கார்த்தி சொன்ன மாதிரி கார்த்தி வந்து சொல்கிறாரு, நான் இந்த விஷயத்தை ரேவதி கிட்ட சொல்ல மாட்டேன், ஆனால் ரேவதியே கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இதை தெரிய வரும், உண்மை தெரிய வரும்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அதே மாதிரி ரேவதிக்கு கல்யாணம் ஆயிருக்குன்ற உண்மை தெரிய வந்திருக்கு, ஆனால் யார் புருஷன் அப்படின்ற உண்மைலாம் வந்து தெரிய வரல. கார்த்தியா இல்லை வேறு யாராவது திருப்பி சாமுண்டீஸ்வரி கூட்டிகிட்டு வந்து நிறுத்த போகிறாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்த அப்டேட்டுக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.